எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஊட்டி எஸ்டேட் ஓனர் மிஸ்? சாரி சார், நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்ல. இது வந்துட்டேன். மேடம். என்ன சார், தெரிஞ்சவங்களா? தெரிஞ்சவங்க தான், ஆனா தெரியாத மாதிரி நடந்துக்கிறாங்க. எஸ்? ஆமா சார், இந்த பொண்ணு ஊட்டில ஒரு பெரிய எஸ்டேட் ஓனர். ஒரு ஃபேக்டரி கட்ட விஷயமா இந்த பொண்ணை அவங்க வீட்லயே நான் மீட் பண்ணிருக்கேன். மிஸ்டர் ஜிகே. வணக்கம். வணக்கம் சார். மெட்ராஸ்ல மிஸ்டர் ஜிகே நான் தெரியாதவங்களே கிடையாது. 7 கம்பெனிக்கு சேர்மன், 4 சபாவுக்கு பிரசிடென்ட். சுருக்கமா சொன்னா the most influenced man in Madras. உங்ககிட்ட ஒரு சின்ன ஆப்ளிகேஷனுக்காக வந்திருக்காரு. சொல்லுங்க சார். ஒண்ணு இல்ல, இங்க அமராவதி எஸ்டேட் பக்கத்துல நான் ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். அதுக்காக நான் வாங்கியிருக்க இடங்களுக்கு மத்தியில உங்களுக்கு சொந்தமான இடமும் இருக்கு, சின்ன ஷெட் மாதிரி. அந்த இடமும் இருந்தா நான் ஃபேக்டரி கட்ட முடியும். அதை உங்ககிட்ட வாங்கலாம்னு வந்திருக்காரு. சாரி சார், அதை நான் கொடுக்கற மாதிரி இல்ல. மேடம், சப்போஸ் நீங்க அந்த இடத்தை விக்கிறதா இருந்தா கூட 1000 2000 மேல யாருமே கேட்க மாட்டாங்க. பட் ஐ எம் ரெடி டு கிவ் யூ 50,000 rupees. 50,000 இல்ல, 50 lakhs கொடுத்தா கூட அந்த இடத்தை நான் கொடுக்க மாட்டேன் சார். வேஸ்டா பூட்டி வச்சிருக்கிற ஷெட்டை தானே கேட்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண ஷெட்டா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு கோயில். அந்த ஷெட்டு தான் எங்க அப்பா அம்மா வாழ்ந்த வீடு. நான் பிறந்தது கூட அந்த வீட்டுலதான். ஒரு சாதாரண எஸ்டேட் மேஸ்திரியா இருந்த எங்க அப்பா அந்த வீட்டுல இருந்ததா படிப்படியா முன்னேறி ஒரு எஸ்டேட்டுக்கே ஓனர் ஆனாரு. காரு பங்களான்னு எல்லா வசதியும் இருந்தாலும் எங்க வீட்டுல நடக்கிற பெரிய விசேஷத்தை கூட நீங்க சொன்ன அந்த சின்ன ஷெட்ல தான் கொண்டாடுவோம். இது என்ன சார், எங்க அப்பா ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறதா இருந்தா கூட அங்க வச்சுதான் சைன் பண்ணுவாரு. இன்னைக்கு எங்க அப்பா அம்மா இல்ல, ஆனா உங்க நினைவுகள்ல எனக்கு இருக்கிறது அந்த வீடு மட்டும்தான். என்கிட்ட இருந்து அந்த நினைவுகளை நீங்க பிரிச்சிடாதீங்க சார், பிளீஸ். ஏன் சார், அப்ப நீங்க ஊட்டியில பார்த்த பொண்ணும் இந்த பொண்ணும் வெவ்வேறு ஆளா இருக்கலாம் இல்லையா? நோ, கன்ஃபார்மா சொல்றேன், இந்த பொண்ணு தான் நான் ஊட்டியில பார்த்தேன். அப்ப ஏன் சார் உங்களுக்கு தெரியாத மாதிரி நடந்துக்கணும்? அதான் எனக்கும் புரியல. இந்த மாத மொத்த வரவு 640 ரூபாய் 70 காசு. வீட்டு வாடகை 125 ரூபாய். கரண்ட் பில் கட்டியது 18 ரூபாய். பால்காரன் பாக்கி 64 ரூபாய். காய்கறி மற்றும் மளிகை சாமான்கள் வாங்கியது 263 ரூபாய். காம்படிஷன் உண்டியலில் போட்டது 20 ரூபாய். சும்மா தூங்கிக் கொண்டிருந்த நாயின் மீது மனோகர் கல்லை விட்டு எறிய அதன் விளைவாக மனோகரை நாய் துரத்தி துரத்தி கடித்ததால் ஏற்பட்ட வைத்திய செலவு 90 ரூபாய். இந்த மாதத்திலிருந்து பாலு, மைக்கேல், ராஜா, மனோகர் பீடி குடிப்பது ரத்து செய்யப்பட்டு அதற்கு பதிலாக வாரம் ஒருமுறை முட்டை, மாதம் ஒருமுறை மட்டன் என்று புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது. சுலப தவணை முறையில் குக்கர் வாங்குவதற்காக இந்த மாதம் கட்டிய தவணை தொகை 40 ரூபாய். ஆக எல்லா செலவும் போக பற்றாக்குறை. இதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஒவ்வொரு மாதமும் பற்றாக்குறையா? ஷோ, பட்ஜெட் படிக்கும் போது யாரும் கொடுக்க பேசக்கூடாது. பற்றாக்குறை இந்த மாதம் இல்லை. இந்த மாதம் சர்ப்ளஸ் 20 ரூபாய் 70 காசு. இந்த மாசம் சர்ப்ளஸ் 20 ரூபாய். இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணி ஆகணும்டா. லாட்டரி வாங்குமா? அஸ்ஸாம், திரிபுரா, பூட்டான், ராஜஸ்தான். டேய், லாட்டரியில வேணாம்டா, சினிமா போலாம். சினிமால வேணா, பீச் போலாம். பீச் என்னடா இருக்கு? எக்ஸிபிஷன் போலாம். எக்ஸிபிஷன் எல்லாம் வேஸ்ட், கோயிலுக்கு போலாம். அதெல்லாம் முடியாது, சினிமா தான். இல்ல லாட்டரி, இல்ல எக்ஸிபிஷன் தான். பீச் தான். எக்ஸிபிஷன் தான், பீச் தான். இல்ல லாட்டரி தான். இல்லடா சினிமா. ஐயோ ஐயோ, இருக்கிறது 20 ரூபாய் தான். அதுல ஆளுக்கு அபிப்பிராயம் சொல்லிட்டு இருந்தா எப்படி? ஒண்ணு செய்வோம், சீட்டு குலுக்கு போட்டு பாப்போம். அதுல எது வருதோ அது ஓகே. ஓகேவா? ஓகே ஓகே. சின்ன கௌரி, இப்ப நீ ஒரு சீட் எடுத்து கொடுக்குற. எக்ஸிபிஷன் தானே? கோயில் தானே? லாட்டரி தானே? சினிமா தானே? பீச். வணக்கம் பாட்டி, நாங்க ஆனந்தவன் பத்திரிகையில இருந்து வரோம். உங்ககிட்ட ஒரு சின்ன பேட்டி எடுக்கணும். நான் அம்மா தளவு பச்சை இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் பிரியிற மாதிரி கேளுங்க. பாட்டி, ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் சமம். பொம்பளைங்களுக்கும் சொத்துல சம உரிமை உண்டுன்னு தமிழக அரசு புதுசா ஒரு சட்டம் கொண்டாந்துருக்கு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத பத்தி நான் என்னங்க நினைக்கிறது? எங்க அப்பங்காரன் புருஷங்காரன் சொத்து சுகம் ஏதாச்சும் வச்சுட்டு போயிருந்தா பரவாயில்ல. ஊரை சுத்தி கடல்ல வச்சுட்டு போயிருக்காங்க. எனக்கு இந்த வியாபாரம் ஒழுங்கா நடந்தா போதுங்க. நல்ல பதில் தான். உங்களை போட்டோ எடுத்துக்கிற மாதிரி. போட்டோவா? ஐயோ, எனக்கு வெக்க மாட்டேங்குது.